வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D ஜிஎம்டி பாஸ் வழங்கும் அன்புடன் ஐஸ்வர்யம். 550 சைக்கிளில் 264 சைக்கிள்ஸ் 19 ஸ்கூலுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 20வது ஸ்கூலாக நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காடுப்பட்டி அப்படிங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சைக்கிள் இன்னைக்கு போய் சேரப்போகுது. வாங்க அதை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளிக்கு ஐஸ்வர்யம் டிஎம்டி கம்பெனி சார்பாக நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவிகள் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவங்க கம்பெனி சார்பாக இலவசமாக சைக்கிள் கொடுக்குறாங்க. நம்ம பள்ளியை தேர்ந்தெடுத்து நம்ம பள்ளி மாணவர்களுக்கு அவங்க உதவி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேமரா இந்த புக்கு இருக்கு பாரு. கேமரா இருக்கிற மூஞ்ச காட்டுன்னு சொல்லிட்டு அழகா மேக்கப் எல்லாம் பண்ணி வந்திருக்கேன். இந்த சடையை எடுத்து முன்னாடி போடப்பதான் இன்னும் அழகா இருக்கும். உங்க பேரு? திவ்யா. திவ்யா 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 சொல்லுங்க திவ்யா, சைக்கிள் வாங்கிருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. சைக்கிள் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்பாட்ட கேட்டேன், கொஞ்ச நாள் பொறுப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரிப்பா பரவாயில்ல, பொறுத்தே வாங்கிட்டான்னு. ஏன் அப்படியா? அப்படி என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க? அப்பா என்ன வேலை பார்க்காங்க? வைக்கோல். அந்த வைக்கோல் சொல்றல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி இருக்கும் அந்த ஒர்க்கு? அதை கட்டை தூக்கி லாரியில எல்லாம் ஆளும் கூட்டு போய் கட்டி வெளியூர்ல போய் விற்பாங்க, வச்சு மாட்டுக்கு போடுவோம் அந்த வைக்கல. ஸோ அதுதான் உங்க அப்பா பிசினஸ். பாப்பா வீட்டுல எத்தனை பேர்? நானு, என் தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா. சரி, பாப்பாக்கு சைக்கிள் கிடைச்சிருக்கல, தம்பி தங்கச்சிட்டு சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னாங்க? ஏம்மா இவருக்கு மட்டும் சைக்கிள் கிடைக்குது, எனக்கு வாங்கிக்காம நான் அவர் சொன்னேன். நான் உங்க அக்காவுக்கு வந்துருச்சுல, அப்புறம் என்ன அப்படின்னு. சரி, பாப்பா வளர்ந்து என்ன ஆக போறீங்க? லாயர். எப்படி தோணுச்சு? படிச்சு வேஸ்டா சும்மா இருக்கு, ஒரு வேலைக்கு போனாலும் உதவியா இருக்கு. ஆமா, இங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து படிச்சு சும்மா தான் இருக்காங்கண்ணே, கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு படிச்சு வேஸ்ட். படிச்சா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும். வேலை மட்டும் இல்லாம இருக்கக்கூடாது. சொல்லுங்க, உங்க பேரு? அனிஷ்கா. அனுஷ்கா மாதிரி அனிஷ்காவா? அம்மா அப்பா என்ன பண்றாங்க? விவசாயம். வாழை போட்டிருக்காங்க. வாழைப்பழம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு கொப்பு டெய்லி எடுத்துட்டு வந்து பகிர்ந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ல. சரி, ஏதோ ஒண்ணு. எங்க லாங்குவேஜ்ல வாழைக்கொப்பு வாழைத்தார் எல்லாமே ஒண்ணுதான். சரி, ஓகே, சொல்லுங்க. இந்த சைக்கிள் வாங்கிருக்கீங்களா, அதை பத்தி ஃபீல் பண்றீங்க, சொல்லுங்க. ஹாப்பியா இருக்கேக்கா. வேற அவ்வளவுதானா? சொல்லு. சரி, சைக்கிள் வச்சு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்க சொல்லு. ஒண்ணுமே இல்லைக்கா. சரி, ஃபியூச்சர்ல என்ன ஆக போற அதையாவது சொல்லு. இல்லைக்கா. சரிடா, சைக்கிள் பிடிச்சிக்கோ. இதான் பெல்லு, சரியா? இது வந்து பிரேக். இதாவது தெரியுமா? எதை கேட்டாலும் தெரில சொல்லிட்டு இருக்கா. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? இந்தா. சரி, சொல்லுங்க, உங்க பேரு? பிரேமலா. எத்தனை படிக்கீங்க? 8th B. நல்லா படிப்பீங்களா பிரேமலா? இங்கிலீஷ்ல எத்தனை மார்க் வாங்குவீங்க? தமிழ்ல ஃபுல் மார்க் எடுத்துருவேன், இங்கிலீஷ்ல 58 எடுப்பேன். அப்ப நீ தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இல்ல, அப்ப உனக்கும் டஃப்க்கு ஒரு ஆள் இருக்கா? எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் எடுக்கா. இவளுக்கு டஃப் கொடுக்குற அந்த 2 மார்க் யாரு? மீனாட்சி. மீனாட்சி உன்னை தேடி நான் ஒரு நாள் வரேன். என்ன? சரி, மீனாட்சியை பீட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? படிக்கணும், நல்லா படிக்கணும். அந்த 2 மார்க்குக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். சரி, சொல்லுங்க பிரேமலா, தான் சைக்கிள் வாங்கினீங்களே. அங்கே தூரத்துல இருந்து வரோம், நடந்து போறது ரொம்ப கஷ்டம். இதுல போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சாப்பிடாம வந்துருவோம். இப்போ சாப்பிட்டு வரோம். ஓ, நடந்து வரவங்கள சாப்பிட மாட்டீங்களா? லேட் ஆயிருந்தாங்க. எனக்கு சாப்பிட்டு நடந்தாலே பசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்களே எப்படி சாப்பிடாம நடக்கிறீங்க? நீங்க ஒரு வாழைப்பழ தார் கொண்டு வந்தோன்னா இந்த சாப்பிடாம வர்றவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன வர்றவங்களா நீ ஒன்று டேக் இட் ஒரு வாழைப்பழம் போதும், ஒரு பசியாருன்னு. என்ன பண்றாங்க? பூ போடுறாங்க. இந்த பூவா வீட்டுல இருந்து பத்தியா? அவங்க வீட்டுல பூ போடுறாங்கன்னா அவ மண்டை பார்த்தாலே தெரியுது. அப்ப நீ வாழைப்பழம் கழிச்சுட்டு கையில சுத்து. நீ என்ன சொன்ன? வைக்கோல் வச்சுட்டு சுத்து. பூனை என்ன வகையான எத்தனை வகையான பூக்கள் இருக்கு? மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, காக்காரட்டியா. காக்காரட்டியா கருப்பு கலர்ல இருக்குமா? ஒயிட் கலர்ல. தலையில வைக்கிற பூ தானா? பாப்பா கூட பண்ணவங்க தம்பி. நீதானா? இங்க வாடே. இன்னும் காசுல 100 ரூபாவோட வந்திருக்கேன். அந்த 100 ரூபா எதுக்கு கொண்டு வந்த? கிஃப்ட் வாங்க. யாருக்கு? எனக்கா? அப்போ எங்க தாத்தாக்கு பிறந்த நாளா? சரி, தாத்தாக்கு விஷ் பண்ணிடு. தாத்தா பார்க்கட்டும். இதுல இருந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தாத்தா சொல்லு. அட்வான்ஸ். சரி, தாத்தா பிடிக்குமா ஆச்சி பிடிக்குமா? தாத்தா பிடிக்கும், அம்மாச்சி அக்கா பிடிக்குமா? அடிப்பாளோ? எதுக்கெல்லாம் அடிப்பா? விளக்கமாத்துக்கு அடிப்பாங்களா? நீ விளக்கமாற சைஸ் தானே இருப்ப. விளக்கலாண்டு அடி. என்னது பாத்திரமா? நீ என்ன பண்ணுவ அதுக்கு? நீ எதை கொண்டு அடிப்ப? எத்திர காலை போதுன்னு நம்மளுக்கு எதுக்கு ஆயுதம்? நீங்க சொல்லுங்க, உங்க பேரு? சூரியபர்மா.
உங்க ஊர் எங்க? தாமரம் பட்டி. சரி, அங்கேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு? நடக்க 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிரும். நடக்க கஷ்டப்படுவான். மத்தியானம் ஸ்கூல் விட்டா வெயிலுக்குள்ள நடப்பான் செப்பல் இல்லாம. அதுக்காண்டி இப்ப சைக்கிள் கொடுத்தே எனக்கு நல்லது. சரி, எதுக்கு செருப்பு இல்லை? எங்க அப்பா வாங்கிட்டு வரல. ஒரு வருஷம் வாங்கி தரல. இன்னும் வாங்கி தரதுக்கே 1 வருஷம் ஆகுமா செருப்பு வாங்கி தரதுக்கு? அம்மா என்ன பண்றாங்க? விவசாயம் பண்ண என்னது, என்ன மாதிரி? பாய்க்காட்டு போய் களை எடுப்பாங்க. தோட்டத்து வேலைலாம் பார்ப்போம். அப்பா மூட்டை சமைக்கிறார். வீட்டுல எத்தனை பேரு? 2 பேர். நீனும் எங்க அக்காவும். சரி, பாப்பாக்கு சைக்கிள் கிடைச்சிருக்குல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ வீட்டுல? எடுத்து இன்னைக்கு அதுக்கு உணர்ந்து வச்சு கீழே உணர்ந்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி பாயிட்டு தான். அதனால இப்போ கொடுத்து எனக்கு நல்லது. சரி, ஓகே. நீங்க வளர்ந்து என்ன ஆக போறீங்க? நர்ஸ் வேலை போகணும். சரி, ஓகே. தட்ஸ் இட் மக்களே. இதே மாதிரி அடுத்த ஒரு அன்புடன் ஐஸ்வர்யம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பாய்.